Good morning, all. I am Vishal, students of Velamal Engineering College and the Department of Management and Science are to have an interview session with Dr. Koteshwara Rao, the founder chairman of Dr. Giri Furniture, Kodambakkam. And I thank our HODs, Dr. D. Nirmal Raj, sir, for giving this wonderful opportunities. Hi, sir. Hi. So let's start our session. Yeah. Okay. உங்களோட ஃபேமிலியோட உங்கள் ஃபேமிலி பற்றியும் அப்புறம் உங்களோட ஸ்கூல் டேஸ் பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்து டாக்டர் கிரின்னு நாங்கள் பிறந்து வந்தெல்லாம் கெல்லிஸில் தான் எங்களுடைய பூர்வீகம்லாம் இப்போது இருக்காங்க. நான் வந்து லா படிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். நான் வந்து என்னுடைய எய்ம் வந்து நான் டாக்டர் ஆகணும்னு என்னுடைய இது. எனக்கு பேட் லக், எனக்கு சீட்டு கிடைக்கல, மெடிசின் சீட். அதனால் வந்து லா படித்தேன். நான் பிகினிங்லேருந்து அட் தி ஏஜ் ஆஃப் 10 ஐ யூஸ் டு டூ பிஸ்னஸ். ஐ ஹெல்ப் மை ஃபாதர். அவர் வந்து ஸ்டுடியோஸுக்கு அதெல்லாம் சப்ளை பண்ணியிருந்தார். நான் வந்து கெல்லிஸில், அவர் வந்து கோடம்பாக்கம் வந்து நான் கெல்லிஸில் இருந்தோம். கெல்லிஸில் இதே கிரீஸ் மியூசியம் பேரில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இந்த 74-71 எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே டிவைட் பண்ணிட்டு எனக்கு கோடம்பாக்கத்தில் இங்கே இடம் கொடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் 74 இங்கே வந்து கிரி ஃபர்னிச்சர்ஸ் நேம் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே போயின்னு இருக்குது. இப்போ பரவாயில்ல, நல்லா டெவலப் ஆகிடுச்சு. எனக்கு ஐஓபியில் லோன் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இப்போது எனக்கு வந்து சன்னு பார்த்துக்கிறாரு. இப்போ முக்கால்வாசி இப்போ சன்னு தான் எல்லாம் அண்டர்டேக் பண்ணியிருக்காரு. நான் கொஞ்சம் அப்படி இதுவாக இருக்கிறேன். ஓகே சார், இட்ஸ் நைஸ் டு ஹியர் சார். நீங்கள் உங்களோட தொழிலை வந்து நீங்கள் எப்படி தொடங்குனீங்க, அப்புறம் அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது இப்போது? அதான் நான் முதல்ல ஆரம்பத்தில் சின்ன லெவலில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஸ்டுடியோ தான், எங்களுடைய மெயின் வந்து ஸ்டுடியோ ஷூட்டிங்ஸுக்கு தான் சப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆந்திரா பெரிய பேர், நாங்கள் வி ஆர் ஆல்சோ ஆந்திரா பீப்புள். முக்கால்வாசி இங்கே நாகிரெட்டி இவங்கெல்லாம் இங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. நாங்கள் அப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு சின்ன லைனில். அப்புறம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நான் இது கெல்லிஸில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே படிப்படியாக வளர்ந்து அப்புறம் 74 எங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது, பிரிச்சுக்கணும்னு ஒரு இதில் வந்து பாட்டு 3 பிரதர்ஸ் 3 பேரை பிரிச்சுக்கணும். நான் என்னுடைய ஷேர் வந்து கோடம்பாக்கத்தில் வந்து வந்து 74 ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஐஓபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. எங்கள் ரிலேஷன்ஸு ஆறுமுகம்னு ரொம்ப க்ளோஸ் ஒருத்தர், அவர் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணார் அந்த டைம் 74. அப்படி படிப்படியாக கொஞ்சம் அப்போல்லாம் வந்து உடன் சேர்ஸ் தான். அப்போ வந்து உடன் சேர்ஸு மெட்ராஸ்லேயே ஒரு 3-4 கம்பெனி தான் பெரிய கம்பெனிங்க. அதில் எங்களுக்கு ஒன்று கிரீஸ் மியூசியம்ன்ற பேரில். அப்படி படிப்படியாக வளர்ந்து இப்போது நல்ல ஒரு ஸ்டடியாக வந்துச்சு. பெரிய பிஸ்னஸ் பெரிய லெவலில் சன்னு பண்ணுறாரு இப்போது. ஓகே, பெரிய ஷெட்டு போகிறது அது போகிறது பெரிய லெவலில் எங்கள் சன்னு பண்ணுறாரு இப்போது. ஒன் ஆஃப் தி லீடிங் ஃபர்னிச்சர் ஹவுஸில் எங்களுக்கு தான் ஒன்று இப்போது. எஸ் சார். ஓகே சார், நீங்கள் தனியாக தொழில் தொடங்குவது எப்படி நினச்சிங்க நீங்கள் அதை? இல்லை, அது நாங்கள் வந்து கெல்லிஸில் இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட் ஒன்று வந்து, எங்கள் அப்பா வந்து எஸ்ஐஏ கிளப்புன்னு மூர் மார்க்கெட்டில் பெரிய கிளப் ஒன்று இருக்குது. அது வருஷம் அங்கே வந்து இது சர்க்கஸ் எல்லாம் வந்து அங்கே போடுவாங்க. வருஷம் எவ்ரி இயர் போடுவாங்க. 1 இயர் என்ன ஆச்சுன்னா, சர்க்கஸ் போடும்போது பெரிய புயலெல்லாம் அடிச்சு எல்லாம் டேரா எல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சத்து போச்சு. சிலதெல்லாம் வந்து அவர் நார்த் இந்தியன் நடத்தினவர். அவர் சேர்ஸ் மாத்திரம் இங்கே விட்டுட்டு அவர் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டார். அந்த கிரவுண்டில் வெக்கேட் பண்ணுறோன்றதுக்காக அந்த சேர்ஸ் ஒரு 2000 சேர் கிட்டக்கிட்ட ஃபோல்டிங் சேர்ஸ், உடன் ஃபோல்டிங் சேர்ஸ் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் குடவுனில் வச்சு அப்படியே இருந்தது. அவர் என்ன பண்ணார், எங்கள் அப்பாவை எடுத்துக்க சொல்லிட்டு ஒரு மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி செட்டில் பண்ணிக்கிறாங்க. அது அப்படியே இருந்தது. அதை வச்சுன்னு தான் அப்புறம் வந்து மெட்ராஸில் வந்து எஸ்பி சண்முகன் சன்ஸ்னு மவுண்டனில், அது ஒரு பெரிய எங்கள் லைனில் பெரிய கம்பெனி. அந்த காலத்தில் அவங்க வேனுக்குன்னெலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் 74 தான் நான் வேனே வாங்கினேன். அதுக்கு முன்னாடி 71 எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ கூட வந்து எங்களுக்கு மாட்டு வண்டி கை வண்டி தான் அப்போ சின்ன லெவலில் தான் பண்ணியிருந்தோம் நாங்கள் கெல்லிஸில். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்த பாட்டு வேன் வாங்கி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே இது ஒன்று எனக்கு ஷேர் இங்கே கொடுக்க நான் இங்கே வந்துட்டேன் நான். ஓகே, நீங்கள் ஏன் வந்து அதை ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க? எனக்கு ஏன்னா லா படித்தேன். நான் வந்து ஃபுட்பால் பிளேயரு. ஓகே, சின்ன போலேருந்து ஃபுட்பால்னால் ஒரே பைத்தியம் எனக்கு. அதனால தான் பச்சை பாஸில் ஆடினேன். ஸ்கூல் டீமுக்கு ஆடினேன். பச்சை பாஸ்க்கு 3 இயர்ஸ் ஆடினேன்.
கேப்டன்ஷிப்பும் பண்ணேன். அதுக்கப்புறம் அதனால தான் நான் லா போய் சேர்ந்தேன். மெடிக்கல் கிடைக்காததால் லா போய் படிச்சுன்னா அந்த 2 இயர்ஸ் அங்கே அப்போ 2 இயர்ஸ் கோர்ஸ் நான் படிக்கும்போது. அப்போ அதனால் அப்படியே ஃபுட்பால் அப்படியே போயிட்டு எனக்கு இது சட்டம் படிச்சிருந்தாலும் எனக்கு வந்து போய் ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து இது அந்த டைமில் அதுவும் எங்கள் அப்பா இறந்து போக நான் படித்து 2 இயர்ஸில் எங்கள் அப்பா இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. அதுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாற்றுற நிலைமையில் நான் கெலிஸ்டில் அதை மெயின்டைன் பண்ணேன். அப்புறம் 71 எங்கள் அப்பா இறந்துட்டார். 74 எனக்கு இது வேக்கண்ட் கிரவுண்ட் அப்போது அது இது எடுத்துன்னு வந்து நான் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டு அவங்க அதை தம்பிங்க அதை பார்த்துக்கிறாங்க கெலிஸ்டில். ஓகே சார். உங்கள் நிறுவனத்தோட கொள்கை வந்து பிரின்சிபல்ஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரின்சிபல்ஸ் என்ன, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸுக்கு தானே நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அதனால் வந்து அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி மண்டபம்லாம் அப்போ அவ்வளோ கிடையாது. எல்லா வீடுங்களையும் பெரிய கிரவுண்டு இருக்கும். எல்லா வீட்லேயும் வந்து ஷாமியானா போடுறதோ எல்லாம் வீட்லேயே தான் நடத்துவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச 71 நாங்கள் வந்து இந்த கோடம்பாத்தில் இருந்தால் கூட இந்த பக்கம் தாம்பரம் அந்த பக்கம் ஆவடி வரலாம் நான் அனுப்புவேன் நான். அப்போல்லாம் வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சியும் இருந்தது. ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இப்போ ஈஸியாக கிடச்சாங்க அந்த டைமில். இப்போ கொஞ்சம் கஷ்டம் இப்போது. அதில் வந்து அப்படியே போயிடுச்சு. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி. நான் ஃபுட்பால் பிளேயர்ன்றதால எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. தேடின்னு வருவாங்க எங்கிட்ட. நான் அவங்களுக்கு கன்செஷன் கொடுப்பேன். அப்படி நல்ல லெவலில் நல்லா மெயின்டைன் பண்ணேன் நான். அப்போ மற்ற கம்பெனிலாம் வந்து இருந்தால் கூட நாங்கள் மெயின்டைன் பண்ண மாதிரி அப்போல்லாம் அவ்வளோ கம்பெனிஸ் அவ்வளோ மெயின்டைன் பண்ணல. அது கொஞ்சம் நல்ல பேர் எங்களுக்கு. ஓகே சார். உங்கள் ஆரம்ப இதில் வந்து நிதியெலாம் எப்படி நீங்கள் திரட்டினீங்க? அதான் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு வேக்கன்ட் கிரவுண்ட் தான் கொடுத்தாங்க. ஃபாதர் இறந்துட்டதால கொஞ்சம் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம் தான். அப்போ ஸ்டுடியோ லைனில் ஒன்றும் இல்லை. இந்த லைனில் தான் வந்து இதில் அப்படியே டெவலப் பண்ணின்னு கொஞ்சம் எங்களுக்கு ஐஓபி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் வந்து சொன்ன ஆர்மோகன் ஒருத்தர் உங்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சவர் தான் அவர் கொஞ்சம் அந்த டைமில் வந்து வேக்கன்ட் கிரவுண்ட் இருந்தாலும் அப்போ கொட்டா கிட்டா போகிறதுக்கெல்லாம் கூட அவர் தான் ஃபைனான்ஸாக பண்ணார் எனக்கு. எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ முன்னுக்கு வரல, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் வரல. ஏன்னா அவங்களுக்கு போட்டியாக தான் நான் வைக்கிறேன் இல்லையா. அதனால் அப்படியே வந்துட்டு எனக்கு வந்து. ஓகே. உங்கள் வளர்ச்சியோட டேர்னிங் பாயிண்ட்டாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க? வளர்ச்சி டேர்னிங் பாயிண்ட்டுன்னா அதான் இந்த ஷெட்டெல்லாம் போட ஆரம்பிச்சு பாட்டு தான் கொஞ்சம் நல்ல பிஸ்னஸ் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வீடுங்கள்லாம் இது பண்ணிவிட்டு சின்ன சின்ன இப்போ பிரிஞ்சுட்டு எல்லாம் இப்போ மிதி மாதிரி இல்லையா. இந்த ஃபேமிலியே கிடையாது. இப்போ எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு தனித்தனியாக போகிறதெல்லாம் விற்றுடுறாங்க. அதனால் வந்து எல்லாம் கண்டிப்பாக மண்டபத்துக்கு போகணும். இல்லை இருக்கிற கிரவுண்டு எங்கள் மாதிரி ஆளுங்களை வச்சுன்னு ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போது. அதனால் வந்து சார், ஆனால் உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இந்த காலத்துக்கு வந்து இப்போ காம்படிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சு நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போது என்ன நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குதோ அதுதான் சொல்ல முடியும் நமக்கு. ஏன்னா வந்து பார்ட்டி வந்து நான் இப்போது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஈவெண்ட்டுன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க நம்ம வந்து லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். பொருளெல்லாம் வாங்கி சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரலாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஈவெண்ட் பண்ணுறவங்களுக்கு அது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து கொட்டேஷன் வாங்குறேன். அது மாதிரி 4-5 கம்பெனிங்கிட்ட போய் கொட்டேஷன் வாங்கி எவன் கம்மியாக கொடுக்குறானோ இப்போ நம்ம முதல்ல எங்கிட்ட வந்து வாங்குறாங்க. நாங்கள் கொடுக்குறோம் ஒரு 100 ரூபான்னு கொடுக்குறோன்னு வச்சுங்க. பக்கத்தில் இன்னொருத்திட்ட போனோன்னா நான் 90 ரூபாய்க்கு போடுறானுவான். ஓகே. அது மாதிரி அப்படியே போய்ட்டு நமக்கு வந்து பிஸ்னஸ் டல்லாகினே வருது. அதனால் வந்து என் சன்னுக்கு நான் கொட்டேஷன் கொடுக்காதான்றேன். நான் கொட்டேஷன் கொடுத்துட்றேன். பிஸ்னஸ் போயின்னு இருக்குது. ஒன்றும் கஷ்டப்பட்டுனுங்கிறான் இப்போ. ஓகே. நீங்கள் சவால்கள்லாம் எதிர்த்து எப்படி நீங்கள் வந்து? நாங்களும் விடுறதில்லை. நாங்கள் அதெல்லாம் எந்த வேலை கொடுத்தாலும் என் சன்னு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இப்போ முதல்ல வந்து நாங்கள் ஃபர்னிச்சர் தான் இருந்திருந்தோம். இப்போ வந்து கேட்ரிங்கும் எடுக்கிறாரு, ஆளுங்களை வச்சு செய்கிறாரு. வேறு அவங்க எது ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எங்கள் சன்னு செய்கிறாரு இப்போ. ஓகே. ஓகே சார். நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் கூடலாம் வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது அதான் அவங்களுக்கு இதுவரைலாம் வந்து யாருமே எங்களை வந்து குறை சொன்னதே கிடையாது. அந்த லெவலில் எங்கள் சன்னு பார்த்துக்குறான் இப்போது. அதனால் வந்து ஏன்னா எங்கிட்ட வரதெல்லாம் இப்போது 2-3 ஃபங்க்ஷன் வெளியே பார்த்துட்டு அப்புறம் தான் எங்ககிட்ட வர ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது மாதிரி நாங்கள் போடுற இடத்துல வந்து எங்களுக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. லோகேஷ் கிட்டே போங்க, கெரி ஃபர்னிச்சர்ஸ் போங்கன்ட்டு நிறைய பேர் எங்கள் கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் அப்படியே ஓடின்னு இருக்குது. இப்போ கூட நாவலூரில் கேசிஐன்னு அங்கே ஒரு ஸ்கூல், பெரிய ஸ்கூல், பெரிய லெவலில் இப்போ இந்த மழையிலேயே அவங்க ஃபங்க்ஷன் நடத்தணுன்ட்டு எல்லாம் 2 வாட்டி லோடு போயிருக்கு.
டென்ட்டுங்கெல்லாம் போட்டு எல்லாம் ஒரு 15-20 பேர் போய்க்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு அனுப்பிச்சிட்டேன். ஓகே. அந்த மாதிரி போயின்னு இருக்குது. ஓகே சார். ஹலோ சார். ஹலோ சார், உங்கள் மோட்டோவா அதித்தி தேவோ பவன் வச்சுருக்கீங்க, அதோட பின்னணி என்ன சார்? அதிதின்னா நமக்கு வர விருந்தாளிங்க, கஸ்டமர்ஸு, அவங்க வந்து நமக்கு கடவுள் மாதிரி. அவங்களுடைய இதில் தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிறோம், நமக்கும் இதாவது அவங்களுக்கும் நம்ம வந்து சர்வ் பண்ணுறோம். அதுதான் மெயின். ஓகே சார். அதாவது நீங்கள் ஆண்டர்ப்ரனராக உங்களோட முக்கிய பண்புகள், குவாலிட்டிஸ் என்னன்னு நினைக்கிறீங்க சார் ஒரு தொழில் முனைவோரா? இல்லை, வரவங்களுக்கு நல்ல விதமாக அவங்களுக்கு சர்வ் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்கள் பெஸ்ட் குவாலிட்டி. அதுதான். ஓகே சார். அதாவது உங்கள் கம்பெனியோட ஃப்யூச்சர் விஷனாக என்ன நினைக்கிறீங்க சார்? ஃப்யூச்சர்னால் இப்போது எனக்கு என் சன்னு தான் இப்போ பார்த்துக்கிறாரு. அவரு தான் கேட்கணும் அந்த கேள்வி எல்லாம். என்ன லேட்டஸ்ட்டாக என்னென்ன வேணுமோ அவரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணின்னு அதை டெவலப் பண்ணி தான் வராரு. கஸ்டமர்ஸ் எல்லோரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு வாட்டி வந்தாருன்னா 2வது வாட்டி கண்டிப்பாக வரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய பேர் வராங்க. ஓகே. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா மெயினாக லேபரர்ஸ் ப்ராப்ளம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான். மற்றதெல்லாம் வந்து கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் எல்லாருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். வர பார்ட்டியும் நல்லா இது பண்ணுறாங்க. ஓகே. அது புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறாங்களே சார், அவங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கும் தொழில் தொடங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு கூட புரியல. ஏன்னா இப்போது வந்து எல்லா தொழிலுக்கும் காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தொழிலில் அவங்க வந்து இறங்கினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே சார். உங்கள் கான்ஃபிடென்ஸாக நீங்கள் எது சார் நினைக்கிறீங்க? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு மெயின். அதுதான் வந்து. 2வது வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நல்லா பண்ணி கொடுக்கணுன்ற அந்த இது எங்களுக்கு இருக்குது. நல்லா பண்ணுவோன்ற கான்ஃபிடென்ட்டும் எனக்கும் இருக்குது, என் சன்னுக்கும் இருக்குது. ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்கள் வேல்யூபிளான டைம் கொடுத்து எங்களுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய கற்றுக்கிறதுக்கு லேர்னிங்கான நிறைய விஷயம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார். எங்கள் சார்பாகவும் எங்கள் காலேஜ் சார்பாகவும் உங்கள் கிரி ஃபர்னிச்சர் மேலும் மேலும் வளர எங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யூ வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. இந்த இயரோட இந்த 50 years கம்ப்ளீட் ஆகுதுமா. 74ல் தொடங்கினேன். 50 years இந்த போன மாதம் முடிஞ்சது. Thank you. Best wishes for the future, sir. God bless you. Thank you.